சேது சமுத்திர திட்டத்தை எந்தெந்த வழித்தடங்களில் செயல்படுத்த முடியும் என்பது குறித்து கப்பல் போக்குவரத்துறை செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலா. சேது சமுத்திர திட்டம் கடந்த 2007ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் துவங்கப்பட்டது. தொடங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் இந்த திட்டமானது ராமர் பாலத்தை சேதப்படுத்தி செயல்படுத்த இருப்பதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து இந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போதைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும், ராமர் பாலத்துக்கு எவ்வித சேதமும் ஏற்படாமல் மாற்று வழியில் செயல்படுத்தப்படும் என தெரிவித்திருந்தார். இதனையடுத்து 2004ஆம் ஆண்டு கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் ஹோவர் கிராப்ட் கப்பல் மூலமாக இந்த வழித்தடங்களை ஆய்வு செய்தார். அதன்பின் இன்று மத்திய கப்பல் போக்குவரத்து துறையினுடைய செயலாளர் ராஜேஷ்குமார் அவர்கள் மற்றும் தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய சேர்மன் மற்றும் தமிழக துறைமுக கழகத்தினுடைய அதிகாரிகள் என ஒரு குழுவினர் இன்று நிலத்திலும் நீரிலும் செல்லக்கூடிய ஹோவர் கிராப்ட் கப்பல் மூலமாக தனுஷ்குடிக்கு அருகே உள்ள கோதண்டராமர் கோவில் பகுதியில் இருந்து ஆய்வு பணியை மேற்கொண்டனர். இவர்கள் கோதண்டராமர் கோவில் மற்றும் அர்ச்சல்முனை மற்றும் தனுஷ்குடி மூந்திராய் சத்திரம் போன்ற பகுதிகளில் கப்பல் மூலமாக ஆய்வு செய்து கொண்டு ராமர் பாதம் இருக்கக்கூடிய இடமான 5ஆம் மணல் திட்டு பகுதியில் இறங்கி சோதனையை மேற்கொண்டனர். சோதனையை அங்கு முடித்து கொண்டு பின் வடகடல் பகுதியான பாமன் பாலத்தில் உள்ள ரயில் பாலம் மற்றும் தூக்குப்பாலம் அருகே ஹோவர் கிராப்ட் கப்பல் மூலமாக அந்த பாதையை ஆய்வு செய்து முடித்தனர். அதன் பின் கடலோர காவல்படை முகாமில் நடைபெற்ற ஒரு அதிகாரிகளுடைய ஆய்வுக் கூட்டத்தை முடித்துக் கொண்டு பத்திரிகையாளரை சந்தித்த மத்திய கப்பல் போக்குவரத்து துறையினுடைய செயலாளர் அவர்கள் தற்பொழுது சேது சமுத்திர திட்டத்தினுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருப்பதன் காரணமாக நான் எதுவும் கூற முடியாது என்றும், ஆனால் இது குறித்து இந்த பாதையில் அதாவது இந்த வழித்தடங்களை குறித்து பார்வையிடுவதற்காக இப்பகுதிக்கு வந்தேன் எனவும் தெரிவித்தார். தற்பொழுது இந்த சேது சமுத்திர திட்டம் தொடர்பாக 2ஆம் கட்ட ஆய்வு பணி இப்பகுதியில் தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தை செய்திகளுக்காக கேமராமேன் மதனுடன் பாலா.